வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரிய சைஸு கூடைகள் தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே வந்து ஒரே சேம் கலர், சேம் மாடல், பட் டிஃப்ரெண்ட் சைஸு. ஒன்று வந்து 3 ரோலில் போட்டிருக்கேன், இன்னொன்று வந்து 4 ரோலில் போட்டிருக்கேன். எல்லாமே வந்து மார்க்கெட் சைஸுக்கு வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இந்த மாதிரி கூடைகள் எல்லாமே. இது வந்து செக்குடு பேட்டர்னில் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு டார்க் கலர்ஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். டார்க் ரெட் வித் டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் மேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வயர் மெட்டீரியல்ஸும் நான் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வயர் மெட்டீரியல்ஸ் கூட பின்னுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பெரிய கூடைகள்லாம் நீங்கள் போடுறப்ப வயரோட குவாலிட்டியும் நல்ல திக்காக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து கூடைகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா அகலமாக இருக்கும் இந்த கூடைகளுக்கு. பேஸ் எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிற மாதிரி உங்களுக்கு சைஸ் இருக்கும் இந்த இது வந்து. ஏன்னா நம்ம ஒன்றொன்றுக்கும் லென்த்து, ஹைட்டு, பேஸ் வந்து 3 ரோல் கூடைக்கும் வேறு, 4 ரோல் கூடைக்கும் வேறு மாதிரி நம்ம எடுத்து பின்னியிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூடைகள் பின்னி சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு. 2 கூடைக்குமே ஹேண்டில் வந்து நீங்கள் மீடியம் சைஸாக போட்டுக்கோங்க, அப்போ தான் கேரி பண்ண ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், இது வந்து 3 ரோல் கூடை. அந்த சென்டரில் மட்டும் ப்ளெயினாக வர இடத்துல இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். அது 2 பக்கமுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ரிச் லுக்காக உங்களுக்கு வந்து தெரியும். இந்த கூடைக்கு நான் வந்து பேஸ் பாருங்கள், எல்லா பக்கமுமே நீங்கள் பார்க்குறப்ப செக்குடு மாடலில் தான் இந்த கூடை இருக்கும். இப்போ இதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும், எப்படி கட் பண்ணணும் வயரு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த கூடைக்கு வந்து நீங்கள் 2 ரோல் வந்து ப்ளூவும் 2 ரோல் வந்து ரெட்டும் எடுத்துக்கோங்க இந்த கூடைக்கு நீங்கள் போடுறப்ப. அப்படின்னா தான் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி உங்களுக்கு வந்து போட முடியும், இந்த கூடையை ஃபினிஷிங் பண்ண முடியும். ரெட் கலரில் வந்து 18 வயரும், ப்ளூ கலரில் வந்து 12 வயரும் கட் பண்ணிக்கோங்க. 8.5 அடியில் ஸ்டீல் ஸ்கேலில் கட் பண்ணிக்கோங்க. பேஸ் வந்து 13 லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெட்டில் வந்து ஒரு 5 லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் ப்ளூவில் வந்து நீங்கள் இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4 போட்டுக்கோங்க. அப்புறம் அடுத்து சின்ன சின்ன செக்குடாக நீங்கள் வந்து போடுறப்ப 28 லைன் போட்டு ஒரு லைன் வந்து உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே செக்குடு பேட்டர்ன், அந்த செக்குடு பேட்டர்னும் நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ஆகி வரணுன்னா நீங்கள் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு நீங்கள் போடுங்க. அப்படின்னா தான் கூட வந்து உங்களுக்கு சூப்பராக ஃபினிஷிங் ஆகி உங்களுக்கு நல்லா நீட்டாக இன்னர்வியும் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து பேஸ் போட்டு முடிச்சது இந்த கூடைக்கு வந்து குச்சி சொருகியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த கூடைக்கு அட்டை போட்டு வேணும்னாலும் நீங்கள் அட்டை போட்டு வாங்கிக்கலாம். ஹேண்டில் பார்த்திங்களா, 2 நாட்லேருந்து எடுத்து ஹேண்டில் போட்டிருக்கேன். ஸோ நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னர் வேர் வந்து 5 வயர் வந்து நான் கொடுத்துருக்கேன். பார்த்திங்களா, இன்னர் வேர் எதையுமே கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி நீட்டாக சொருகிருங்க சைடு சைடாக. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீட்டாக சைடு சைடாக சொருகிறப்ப உங்களுக்கு கூடைக்கும் நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கும், ஹேண்டிலுக்கும் நல்லா உங்களுக்கு லைஃப் வரும் உங்களுக்கு. கூடையை பார்த்திங்களா, மேடு பள்ளம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நீட்டாக போடணுன்னா 2 வயருமே சேம் குவான்டிட்டி, அதாவது நல்ல திக்கான வயராக இருக்குன்னா 2மே திக்கான சேம் குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். அடுத்து பாருங்கள், இது வந்து 4 ரோல் கூட சேம் அதே ரெட் வித் ப்ளூ கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். நல்ல பெருசாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த கூடை. நீங்கள் வந்து இப்போ காரில் வச்சு நீங்கள் பிக்னிக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அந்த கூடைகளை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நல்லாவே பெருசாக இருக்கும். கூடைக்கேற்ற லென்த்து, ஹைட்டு நம்ம வந்து போட்டிருக்கோம். இந்த கூடைக்கு ரொம்ப ஹைட்டு வச்சோம்னா நம்ம கையில் தூக்கிட்டு போகிறப்ப கீழே இடிக்கும். அதனால் நீங்கள் கூடைக்கேற்ற ஹைட்டு நீங்கள் போடுறப்ப கூடை வந்து நல்லாவே சூப்பராக இருக்கும். இந்த கூடைக்கு வந்து ரெட் கலரில் வந்து 21 வயரும், ப்ளூ கலரில் வந்து 14 வயரும், டோட்டலாக 9.5 அடியில் 35 வயர் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த கூடைக்கு வந்து ரெட் கலரில் வந்து 3 பண்டில் எடுத்துக்கோங்க, ப்ளூவில் வந்து 2 பண்டில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ ரெட்டு வந்து ஏன் ஜாஸ்தியாக எடுக்கிறோம்னா, நீங்கள் ஹேண்டில் வந்து உங்களுக்கு சேம் இப்போ அதே கலரில் நீங்கள் போடணும் அப்படின்றப்ப அந்த ஹேண்டிலுக்கெலாம் உங்களுக்கு இன்னர் வயருக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும். அதுக்காக தான். பேஸ் வந்து 15 லைன் போடணும். 5 5 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெட்டில், அப்புறம் ப்ளூவில். அதுக்கப்புறம் ஹைட் வந்து 32 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. நீங்கள் வந்து 6 6 கூட அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். செக்கடாக போடணும். அதுதான் பார்த்திங்களா, நாட்ஸ் எவ்வளோ நல்லா டைட்டாக இருக்குது. அதே மாதிரி வயரும் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஷைனிங்காக இருக்குன்னு. ஃபினிஷிங் நல்லா நீட்டாக கிடச்சிருக்கு. இதுக்கு பாருங்கள், இன்னர் வேர் அளந்துட்டு அதிலிருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து இந்த மாதிரி ஹேண்டில் போட்டுக்கோங்க. ஹேண்டில் பார்த்திங்களா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னர் வேர் நல்லா இழுத்து நீங்கள் போடுறப்ப தான் நல்லா உங்களுக்கு உருட்டி கொடுக்கும் அந்த ஹேண்டில் வந்து. அதே மாதிரி ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் போடணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி போடணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வீடியோ இருக்குது நம்மளுக்கு. பார்த்திங்களா, எவ்வளோ வயர் இன்னர் வயர் வச்சுருக்கேன், 6 வயர் வச்சுருக்கேன். எல்லா வயரையுமே நான் சொருகியிருக்கேன் பாருங்கள்.
இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக சொருகிடணும். அப்போனா தான் கூடைக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும் உங்களுக்கு வந்து. இந்த கூடைய நான் ஃபினிஷ் பண்ணி அவங்களுக்கு குடுக்குறப்ப நல்லா நீட்டாக குமிழ்லாம் போட்டு, நல்லா நீட்டாக பேக் பண்ணி அவங்களுக்கு எந்த ஊருக்கு கேட்குறாங்களோ அந்த ஊருக்கு நாங்க வந்து கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நெறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். தேங்க் யூ.